தமிழக உளவுத்துறை ஐஜி செந்தில் வேலனை தேர்தல் ஆணையம் மாற்றியுள்ளது. உளவுத்துறை ஐஜியாக அவினாஷ் குமாரை நியமனம் செய்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை மாவட்டத்திற்கான திமுக தேர்தல் அறிக்கையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டார். மெட்ரோ விரிவாக்க பணிகள் 2028க்குள் முடிக்கப்படும், சென்னையில் 1000 புதிய மினி பேருந்துகள் இயக்கப்படும் உள்ளிட்ட வாக்குறுதிகள் இடம்பெற்றுள்ளன. திமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என ஆங்கில நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். வாக்குறுதிகள் அனைத்தும் முறையான நிதி ஆலோசனைக்கு பின் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அதிமுக கூட்டணி இயற்கையானது, வலிமையானது என நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். அதிமுக ஆட்சி அமைந்ததும் போதையில்லா தமிழகம் உருவாக்கப்படும் என்றும் கூறினார். ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ரோட் ஷோ மேற்கொண்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். மொடக்குறிச்சி பாஜக வேட்பாளரை ஆதரித்து வாக்கு சேகரித்த அமித்ஷாவுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. திருவாரூரில் பாஜக வேட்பாளரை ஆதரித்து அண்ணாமலை பிரச்சாரம் செய்தார். வாக்கு வங்கி அரசியலுக்காக மட்டுமே திருவாரூரை திமுக பயன்படுத்துவதாகவும் வளர்ச்சிக்காக இல்லை என்றும் அண்ணாமலை தெரிவித்தார். தான் போட்டியிடும் திருச்சி கிழக்கு தொகுதியில் தவேக தலைவர் விஜய் இன்று பிரச்சாரம். சென்னை நீலாங்கரை இல்லத்திலிருந்து திருச்சிக்கு தவேக தலைவர் விஜய் புறப்பட்டார். நீலாங்கரை இல்லத்திலிருந்து புறப்படும் முன் தொண்டர்களை நோக்கி விஜய் கையசைத்தார். விஜயை பார்த்த மகிழ்ச்சியில் தொண்டர்கள் ஆரவாரம் செய்தனர். விஜய்க்கு வாக்களித்து வாக்குகளை வீணடிக்க வேண்டாம் என கடலூரில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். தவேகாவால் தனியாக வெல்ல முடியாது, விஜய் ஆதரவாளர்கள் தங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தான் போட்டியிடும் காரைக்குடி தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார். தமிழகத்தில் மாணவர்களிடையே போதைப் பொருட்கள் பயன்பாடு அதிகரித்து விட்டதாக சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். எடப்பாடி தொகுதியில் தவேக வேட்பாளரின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்ட நிலையில் சுயேட்சை வேட்பாளர் பிரேம்குமாருக்கு விஜய் ஆதரவு தெரிவித்துள்ளார். தவேக சின்னத்தை முடக்கி குறுக்கு வழியில் வெற்றியடைய முயன்றவர்களுக்கு பாடம் புகட்டுவோம் என்றும் விஜய் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் தந்தி டிவி நடத்தியுள்ள பிரம்மாண்ட கருத்து கணிப்பு 3வது கட்டமாக 50 தொகுதிகளின் முடிவு வெளியானது. முழு விவரங்களை தெரிந்து கொள்ள திரையில் தெரியும் QR கோடை ஸ்கேன் செய்து தந்தி டிவி யூடியூப் பக்கத்தில் பார்க்கலாம். (234) தொகுதிகளில் தந்தி டிவி நடத்திய பிரம்மாண்ட கருத்து கணிப்பு முடிவுகள். 4வது கட்டமாக பல்வேறு தொகுதிகளின் முடிவுகள் இன்று இரவு 7 மணிக்கு மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகிறது. மேற்கு வங்கத்தில் ஏப்ரல் 23ஆம் தேதி முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது.
வாக்களிப்பதற்காக திருப்பூரில் பணியாற்றும் மேற்கு வங்க தொழிலாளர்கள் தங்கள் சொந்த ஊருக்கு ரயில்களில் புறப்பட்டனர். முதலீட்டிற்கு உகந்த நாளாக கருதப்படும் அட்சய திருதியை இன்றும் நாளையும் கொண்டாடப்படுகிறது. நகை கடைகளில் காலை முதல் மக்கள் ஆர்வத்துடன் நகைகள் வாங்கி வருகின்றனர். நாடு முழுவதும் அட்சய திருதியை நாளில் 20,000 கோடி ரூபாய்க்கு தங்கம் விற்கப்படலாம் என அகில இந்திய வர்த்தகர்கள் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. விற்பனை அளவு குறைந்தாலும் வர்த்தகத்தின் மதிப்பு அதிகரிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியுள்ளது. கொடியேற்ற நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். नमो नमः श्रीकाविभ्यो दिघागुं सद्भ्यो मौर्णेहिने गिरिधराय कुलुन्तानामृतये नमो नमः नमः व्याधिनीभ्यो विविद्धेभ्यो नमो नमः धीमते च नमस्ते युधिने च नाभे रोमो ये शान्तिं च नाममते शान्तिः 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 यज्ञाय गातु यज्ञपतयेत्याह भगप्रणेतर भगसत्. விடுமுறை நாளில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. சுமார் 3 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை தொகுதி மறுவரையுடன் இணைக்கக்கூடாது. இந்தியா கூட்டணி தலைவர்கள் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுத திட்டம். பீகாரில் முதல் முறையாக அமைந்துள்ள பாஜக அரசு வருகிற 24ஆம் தேதி சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பை எதிர்கொள்ள உள்ளது. முதல்வர் சாம்ராட் சௌத்ரி தலைமையிலான பாஜக அரசு சுலபமாக பெரும்பான்மையை நிரூபிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சத்தீஸ்கரில் சில நாட்களுக்கு முன்பு மின் நிலையத்தில் பாய்லர் வெடித்து கோர விபத்து ஏற்பட்டது. விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 24ஆக அதிகரித்துள்ளது. நீட் தேர்வு எழுதும் மாணவர்கள் மோசடி கும்பலிடம் ஏமாறாமல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. தேசிய தேர்வு முகமை இணையதளத்தில் வெளியாகும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை மட்டுமே நம்ப வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஹார்மோஸ் நீரிணையில் பயணித்த இந்திய கப்பல்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்ட சம்பவம். ஈரான் தூதரை நேரில் அழைத்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஹார்மோஸ் நீரிணைக்கு அருகே இந்திய கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்த முழுமையான விவரங்கள் தெரியவில்லை என ஈரானின் உச்ச தலைவர் பிரதிநிதியான அப்துல் மஜித் ஹக்கீம் ஹிலாஹி கூறியுள்ளார். ஈரான் மற்றும் இந்தியா இடையேயான உறவு மிகவும் வலுவானது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே நாளை மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் நடைபெறும் பேச்சுவார்த்தையில் இரு நாட்டு பிரதிநிதிகளும் பங்கேற்கின்றனர். கனடாவில் ஏப்ரல் மாதம் சீக்கிய பாரம்பரிய மாதமாக கொண்டாடப்படுகிறது. கனடாவின் வளர்ச்சிக்கு சீக்கிய சமூகம் மகத்தான பங்களிப்பை ஆற்றி வருவதாக அந்நாட்டு பிரதமர் மார்க் கார்னி கூறியுள்ளார். ஐபிஎல் தொடரில் ஹைதராபாத்திற்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே அதிரடி வீரர் ஆயுஷ் மாத்ரே காயமடைந்தார். அடுத்தடுத்து வீரர்கள் காயமடைந்து வருவது சென்னை அணிக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.